நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ரியா தங்கம், பாட்டி தாத்தாவை பார்க்க வந்துட்டீங்களா? அம்மா பாட்டி, நானு, அப்பா, அம்மா, அப்புறம் தாத்தி மாமா எல்லாருமே காலைல வந்தோம். தாத்தாவோட அம்முக்குட்டி காலையில இருந்தே தாத்தா நீ எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். தாத்தா, நாங்க நாளைக்கு வந்துட்டோம்ல. நாளைக்கு இல்லடா செல்லக்குட்டி, இன்னைக்கு. என் அம்முக்குட்டி வரும்னு தாத்தா என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். பலூன், சாக்கி, மஞ்சள். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, பின்ன வேற யாருக்கு? எல்லாமே அம்முக்குட்டிக்கு தான். குட்டி தம்பிக்கா? உனக்கே தாத்தா இவ்வளோ பொம்மை வாங்கி கொடுக்குறாரு. இனி குட்டி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு குட்டி தம்பிக்கு 2 பேருக்கும் சேர்த்து இன்னும் எவ்வளோலாம் வாங்குவாரோ தெரியல. பாட்டி, குட்டி தம்பி வந்தப்புறம் நானும் தாத்தாவும் கடைக்கு போய் குட்டி தம்பிக்கு 1, 5, 30 நிறையா பொம்மை வாங்குவோம் இல்ல தாத்தா? ஆமா, பின்ன வாங்காம நீ பெரிய செல்லம், இனி வரப்போறது குட்டி செல்லம், 2 பேருக்கும் தாத்தா எவ்வளவு பொம்மை வேணுமோ எல்லாம் வாங்கி தருவேன். ஆமா, இனி உன் தாத்தாக்கு என்ன வேலை? இவ்வளோ நாளும் என் பேத்தி எப்போ வருவாளோன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இப்போதான் நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, இனி இங்கே தானே இருக்க போறீங்க. இனி உன் தாத்தா உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறது, பார்க்குக்கு கூட்டிட்டு போறது, இதே தான் அவருக்கு வேலை. ஏண்டா தங்கம், இனி இந்த பாட்டி தாத்தாவோட இங்கேயே தானே இருக்க போறீங்க? ஆமாத்த, இனி அவருக்கு அங்க வேலை இல்லையே, இனி நம்ம ஹாஸ்பிட்டல்லே தானே இருக்க போறாரு. அதனால நாங்களும் இதுக்கப்புறம் இங்கேயே தான் இருக்க போறோம். ஐயோ மடி ஐஷு, இதை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாசமா இருக்கிற உன்னை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நாங்க அங்க வந்து உன்னை பாத்துக்கலான்னு இந்த சாராக்கு வேற காலேஜ் இருக்கே, அவளை விட்டுட்டும் வர முடியாது. உன்னையும் குழந்தையமாவது கொஞ்ச நாளைக்கு எங்க கூட விட்டுட்டு போக சொன்னா அதையும் அவன் கேட்க மாட்டான். என்னால எல்லாம் உங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு கூடையே கூட்டிட்டு சுத்துவான். இனி நம்ம ஆஸ்பத்திரிக்கே வந்தாச்சு, இனி இங்கேயே இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டேய், இங்கேயே இருக்க போறோம்னு சொல்லி வந்திருக்கீங்க, இது உண்மை தானடா? கடைசியில் அங்க ஏதாவது டாக்டர் இல்ல அது இல்லன்னு திரும்பவும் அங்க போகணும்னு ஓடிட மாட்டியே? போறதுன்னா யார் வேணா போட்டு பாத்தி, ஆனா என் பேத்தியும் மருமகளையும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து நான் அனுப்புறதா இல்ல. இக்கான ஒரு பேச்சுக்கு கேட்ட நீங்க அதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. அவனே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஐயோ, இப்ப உன் பிள்ளைய நான் என்ன சொல்லிட்டேன் பாத்தி? துவரைக்கு ஏதாவது வேலை இருந்தா போறதுனா போட்டு என் மருமகளையும் பேத்தியும் நான் அனுப்ப மாட்டேன்னு தானே சொன்னேன். நாங்க இதுக்கப்புறம் எங்கேயும் போகலம்மா. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வந்தாச்சு. இனிமே நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறேன். நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். சரிப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, சாரா எங்கத்த? ஐயோ, அவ நீங்க வரீங்கன்னு சொல்லி காலையில இருந்து காலேஜுக்கு லீவ் போடணும்னே சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்னமோ காலேஜ்ல இன்னைக்கு ஏதோ முக்கியமான கிளாஸ், மதியம் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னதுனால போயிருக்கா. இப்ப மதியம் வந்துருவா. சரிங்கத்த. சரி, நீங்க காலையில எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் முதல்ல. என்ன இது? அட, இந்த பூனைக்குட்டியம்மா கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ அத்தை, அது ஏன் கேக்குறீங்க? காலையில எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த பூனைக்குட்டியும் கூட்டிட்டு வரணும்னு ஒரே அழுக. இல்லைன்னா நான் கார்லயே ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தா. அப்புறம் இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற வரதுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி இந்த பூனையும் கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்தாச்சு. ஆமா பாட்டி, பாவம் மியாவ். நாங்க இங்க வந்துட்டா அதுக்கு ஆறு மம்ம கொடுப்பா, அது தனியா இருக்கும்ல, அப்புறம் அழுவும். அதான் பாப்பா கூட்டி இருக்கட்டும்னு கூட்டி வந்துட்டேன். மியாவ் பாவம், அது நம்ம இங்க நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் பாட்டி. ஐயோ ஆமா மம்மி, ஆவாரம் பூ பாவம். அச்சு தொட்டிடாதீங்க மம்மி, நான் இந்த வீட்ல ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன் மம்மி.
ஐயோ சரி சரிடா அம்மு, உனக்கு இந்த பூனைக்குட்டினா தான் ரொம்ப பிடிக்குமே. உன்ன மாதிரி தான் சாராவும், அவளுக்கும் இந்த பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். இனி அவ வந்துட்டா பாத்துக்கோ, அவளும் இதை தூக்கி வச்சுட்டே தான் இருப்பா. சரி அது இங்கே இருந்துட்டு போட்டோம். அட இந்த வீட்ல நமக்கு இன்னொரு ஆள் கூட இருக்கா? அப்ப பரவாயில்லடா வாரம் போ. உனக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி. அப்ப நம்மள இந்த வீட்டை விட்டு தொட்ட மாட்டாங்க. இனி டெய்லி பிரியாணி தான் போ. ஏ தண்டனக்கே. சரி சரி வாங்கப்பா சாப்பிடலாம். அம்மா ஐஷுக்கு இன்னைக்கு செக்அப் பண்ணணுமா? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்க ரியாக்கு சாப்பிட கொடுங்க, நாங்க வந்துட்டு சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா? சரிப்பா, அப்ப நான் ரியாவை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துருங்க. சரிங்கத்தே, போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரியா குட்டி நீ வா, பாட்டி உனக்கு பிரியாணி தரேன். ப்ரோ என்ன ப்ரோ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகாம கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க? அது லாஸ்ட் பீரியட் கிரவுண்டுக்கு போயிட்டேன்ல, அதனால 1 hour ஷைலுவை பார்க்க முடியல. அதான் அவளை போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு நிக்கிறேன். ஐயோ ப்ரோ, சைலுவை பார்க்கறதுக்காக நிக்கிறீங்க? சைலுல எப்போ ஹாஸ்டலுக்கு போயாச்சு. ஹாஸ்டலுக்கு போயிட்டாளா? அதுக்குள்ள எதுக்கு அவ ஹாஸ்டலுக்கு போனா? ஐயோ, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சனேடா. இப்ப அவளை பார்க்காம வீட்டுக்கு போனா என்னால சாப்பிட முடியாது, நைட்டு தூக்கம் வராது. நாளைக்கு காலையில வந்து அவளை பாக்குற வரைக்கும் என்னால இருக்க முடியாதேடா மயிலோ. ப்ரோ இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா ப்ரோ? காலையில காலேஜுக்கு வந்ததுல இருந்து சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் சைலுவை பாக்குறத மட்டுமே தான் வேலையா வச்சிருக்கீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் பார்க்க முடியல, அதுக்காக போய் என்னமோ 1 வருஷமா பார்க்காத மாதிரி இப்படி ஃபீல் பண்றீங்க? டேய், அவளை 1 மணி நேரம் இல்லடா, 1 நிமிஷம் பார்க்காம இருக்கிறது கூட எனக்கு என்னமோ 1 வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஃபீலிங்கா தாண்டா இருக்கும். சை, இதுக்கு தாண்டா இந்த காதலிக்கிறவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆக கூடாதுங்கிறது. இந்த கருமத்தையெல்லாம் கேட்கணும்னு உன் தலையில எழுதியிருக்குடா மயிலோ. சரி விடுங்க ப்ரோ, இனி என்ன பண்றது? அதான் சைலோ ஹாஸ்டலுக்கு போயிடுச்சே, இனி என்ன பார்க்கணுங்கிறதுக்காக ஹாஸ்டல் காம்பவுண்டை எகிரி குதிச்சா போய் பார்க்க முடியும்? டேய், அவளை பார்க்கணும்னு அதையும் செய்வேன்டா. ஆமா நீங்க செய்வீங்க ப்ரோ, ஆனா என் பாடி தாங்காது ப்ரோ, நான் வீட்டுக்கு போறேன். டேய், எனக்கு இப்ப அவளை பார்த்தே ஆகணுமேடா. இப்ப ஹாஸ்டலுக்கு வேற போகணுமா? ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ காஃபி ஷாப்புக்கு போகணுமாங்கிற மாதிரி அசால்ட்டா கேக்குறீங்க? லேடிஸ் ஹாஸ்டல் ப்ரோ, மாட்டிக்கிட்டா கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. டேய், அதெல்லாம் நான் ஒன்றும் மாட்ட மாட்டேன். எனக்கு இப்போ அவளை பார்த்தே ஆகணும். நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறேன், நீ வரியா இல்லையா? ஐயோ ப்ரோ, திரும்பவும் சொல்றேன் ப்ரோ, மாட்டிக்கிட்டா அடி வாங்குற அளவுக்கு உங்களை மாதிரி நான் ஜிம்பாடி எல்லாம் கிடையாது ப்ரோ, என்ன ஆளை விடுங்க. நீ வரலன்னா போட, நான் போறேன். ஐயோ ப்ரோ வேணாம் ப்ரோ, சொன்னா கேளுங்க. அன்பு அப்பாடா நல்ல வேளை சைலு வந்துட்டா, இல்லைன்னா இப்போ லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சைலுவை பார்க்க போடணும்னு என்னை இழுத்துட்டு போய் செருப்படி வாங்க வச்சிருப்பாரு. மின்னல், நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டேன்னு இவன் சொன்னா. இப்பதான் உன்னை பக்கத்துக்கு ஹாஸ்டலுக்கே வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னது ஹாஸ்டலுக்கு வரலாம் நினைச்சியா? ஏண்டா அது என்ன லேடிஸ் ஹாஸ்டலா இல்ல உன் மாமியார் வீடா? முட்டைகோஸ் முஞ்சி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அது என் மாமியார் வீடு தான். ஏன்னா இப்ப அதுதானே ஷைலோட வீடு. அவ வீடு எதுவோ அதுதானே எனக்கு மாமியார் வீடு. டேய் டேய், ரொம்ப ஓவரா போறடா. போற வரைக்கும் போவோம் முட்டைகோஸ், நம்மள யார் கேப்பா? அந்த தைரியத்துல தான் ஆடிக்கிட்டு இருக்க. ஆடு ஆடு. ஆனா சைலு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு வந்திருக்கா. என்ன கேட்கணும்? உன் ஃப்ரெண்டு என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். டேய் தம்பி, ஓவர் இமேஜினேஷன் வேண்டாம். அது அன்னைக்கு உன் வீட்ல இருந்து வரும்போது சைலு அவ அம்மா தலைய உன் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாளாம். அத கொஞ்சம் நீ எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்கணும்னு வந்திருக்கா. என்னது, அம்மா தலையே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாளா? சூப்பரு. இவளை எப்படி நம்ம கிட்ட திரும்பவும் பேச வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். கரெக்டா அம்மா தாலி நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப அது வேணும்னா இவன் நம்ம கிட்ட பேசிதானே ஆகணும். பேச வச்சிருவோம். ஏன் அத உன் ஃப்ரெண்டு வாய் திறந்து கேட்க மாட்டாளா? சைலுமா, நான் சொன்னல, நீ அவன்கிட்ட பேசாம அவன் நிச்சயமா அதை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அதனால நீயே கேட்டுரு. கேளு மின்னல், என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப எப்படி கேக்குறேன்னு நானும் பாக்குறேன். ரேஷு, அம்மா தாலிய கொண்டு வந்து கொடுக்க சொல்ல ரேஷு. ரேஷு, கொண்டு வந்து கொடுத்துரு ரேஷு. டேய், உன் வீட்ல இருக்க தாலிய நான் எப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு உன்கிட்ட கேக்குறா? என் கிட்ட கேட்க சொல்லு. ஷைலுமா, அவன் ரொம்ப உஷாரா இருக்கான். நீ அவன்கிட்ட பேசாம அவன் அம்மா தாலிய கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அதனால ஒழுங்கா கேளு. கேளு மின்னல். சரி, போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ற. இன்னைக்கு நீ எப்படி என்கிட்ட பேசாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். சரி, அன்னைக்கு வரும்போது அம்மா தாலி எடுக்க மறந்துட்டேன். அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடு. கேக்கல. ஐயோ சைலுமா, சத்தமா கேளு. அம்மா தாலிய வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்.
அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? கேட்கல. ரேஷு, வேணும் வச்சு பண்ண வேண்டாம்னு சொல்லு. ரேஷு, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, அவ தான் ரொம்ப ஓவரா பண்றா. நான் ஓவரா பண்றேனா? நான் கேட்கும்போது கேட்கலன்னு சொல்றது அவன் தான் ஓவரா பண்றான். எனக்கு கேட்கலன்னா கேட்கலன்னு தான் சொல்ல முடியும். என்கிட்ட கேட்கறதா இருந்தா என் பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட பேசுற மாதிரி பேச சொல்லு, அப்பதான் எனக்கு கேட்கும். இப்படி 10 மீட்டர் இடைவெளி விட்டு எவங்கிட்டயோ பேசுற மாதிரி பேசினா அதெல்லாம் எனக்கு கேட்காது. ஐயோ சைலுமா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே, அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு உனக்கே நல்லா தெரியும். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நீ அவன்கிட்ட போய் ஒழுங்கா பேசாம அவன் நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். அவன் பக்கத்துல போய் அவன் எதிர்பார்க்கற மாதிரி அவன்கிட்ட பேசிரு சைலுமா. நமக்கு வேண்டியது அம்மா தாலி. நீ பேசிட்டு அவன் கொண்டு வந்து கொடுக்க போறான். அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு. கேளு மின்னல். எனக்கு அம்மா தாலி வேணும். அதை உன் வீட்டில் வரும்போது மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னா? என்ன இவன் பேசினதுக்கு அப்புறமும் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாதுங்கிறான். அப்ப ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான். ரேஷு, இது போல ஃப்ராட் பண்ணி என்கிட்ட காமிக்க வேண்டாம்னு சொல்லு. இவகிட்ட இல்லாம பின்ன வேற யார்கிட்ட காமிக்கணும்னு கேளு ரேஷு. ரேஷு, ஆവശ്யமில்லாத பேச வேண்டாம். எனக்கு அம்மா தாலி வேணும். கொண்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அதை மட்டும் கேளு ரேஷு. என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அவளுக்கு வேணும்னா அவளையே என் வீட்டுல வந்து எடுத்துக்க சொல்லு. ஓ, வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கானா? ஐயோ சைலுமா, ஒத்துக்காதே. அப்ப நமக்கு முட்டை பப்ஸ் கிடைக்காதோ? என்னால வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. வர முடியாதுன்னா அப்ப என்னாலையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் உன்னை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது என்ன ஆனாலும் செஞ்சிருவேன். இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ வீட்டுக்கு வராம உனக்கு உன் அம்மா தாலி கிடைக்காது மின்னல். அப்புறம் ரேஷு, நான் ஒன்னும் அவளை என் வீட்லயே வந்து இருக்க சொல்லல. அவளுக்கு அவ அம்மா தாலி வேணும்னா என் வீட்டுல வந்து அம்மா தாலியை எடுத்துக்க சொல்லு. அதுக்கப்புறம் நானே அவளை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுறேன். சைலுமா, அதான் அவன் ஹாஸ்டல்ல திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்றானே. உனக்கு இப்ப வேற வழியே இல்ல. பேசாம அவன் கூட போய் அம்மா தாலி எடுத்துட்டு வந்துரு. சரி ரேஷு, அப்ப நீயும் வா. நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் அம்மா தாலி எடுத்துட்டு வரலாம். ஐயோ, பைக்ல ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக முடியாதுமா. போனா போலீஸ் பிடிக்கும். அதுக்கு இவன் கூட யார பைக்ல வரதா சொன்னா? நமக்கு நடந்தே போயிட்டு வரலாம். வா ரேஷு. அது எப்படி? என் வீட்டுக்கு வரணும்னா என் கூட என் பைக்ல தான் வரணும். அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். நான் போய்க்குவேன். ஓ அப்படியா? சரி போ சொல்லு ரேஷு. இவ்ளோ பிரச்சனையானதுக்கு அப்புறம் நான் இல்லாம தனியா என் வீட்டுக்கு போயிருவாளா? இல்ல அப்படியே போனாலும் என் அம்மா கிட்ட போய் என்னன்னு கேப்பா? என் அம்மா தாலி உங்க வீட்டுல இருக்கு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு கேப்பாளா? அவ்வளோ தைரியம் இருந்தா தனியா போ சொல்லு ரேஷு. முடியாதுல்ல? ஒழுங்கா என் கூட வந்தா நானே அம்மா தாலி எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நானே ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுறேன். இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு வேற வழியே இல்ல ரேஷு. என் கூட வந்துதான் ஆகணும். என் கூட என் பைக்ல வருவாளா மாட்டாளான்னு கேளு ரேஷு. அவ எப்படி வர மாட்டேன்னு சொல்லுவா? எப்படி இருந்தாலும் உன் கூட வந்தாதான் அம்மா தாலி கிடைக்கும்னு அவளுக்கே தெரியுமே. எல்லாம் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் திமிரு. பொண்ணுங்க பல விதண்டா, என்னவ தனி ரகண்டா, கொஞ்சமா அவ சிரிச்சா நெஞ்சில மழை வருண்டா, ஆடான அழகு சேல பம்பரமா சுத்த வரும், பாழான என் மனச பச்சை கிளி கொத்த வரும் வரும், ஆனா வராது வரும், ஆனா வராது ராமா. அத்தை, இந்தங்கத்த காப்பி. கூடு வெள்ளை காப்பி தானே? ஐயோத்த, இல்லத்த, சீனி தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு முறை குடிங்கத்த, அடுத்த முறை வெள்ளை காப்பி போட்டு தரேன். என்ன சீனி போட்டிருக்கியா? நான் சீனி போட்ட காப்பி குடிக்க மாட்டேன். வெள்ளை காப்பி தான் குடிப்பேன்னு உனக்கு தெரியாது? அதானே, மாமியாரோடையே இருந்திருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இது தனியா வந்து வருஷ கணக்கு ஆகுது இல்ல. மாமியாருக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும் எல்லாம் மறந்து போச்சு. என்ன தேவி? ஐயோத்த, மறந்தெல்லாம் போகலத்த. நீங்க வெள்ளை காப்பி தான் குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வெள்ளம் தீந்து போச்சத்த. அதான் நீங்க காப்பி கேட்டதும் சீனி போட்டு காப்பி வச்சுட்டேன். இந்த ஒரு முறை குடிங்கத்த. அன்பு இப்போ காலேஜ் முடிச்சு வந்துருவான். அவன் வரும்போது அவன்கிட்ட சொன்னா அவன் வெள்ளம் வாங்கிட்டு வருவான். அடுத்த முறை வெள்ளை காப்பி போட்டு தராத்த. எனக்கு இந்த சீனி போட்ட காப்பி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் உன் அவன் எப்ப வருவான்னு நான் காப்பி குடிக்காம காத்து கிடக்கேன். என்னங்க பக்கத்துல கடை கடி ஒண்ணும் கிடையாது. கடை இருந்தா ஓடி போய் 2 வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து காப்பி போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஐயோத்த, கடை இங்க பக்கத்துல இல்லத்த, கொஞ்சம் அந்த பக்கம் போகணும். அன்பு இப்ப காலேஜ் முடிச்சு வர நேரம் தான். அவனுக்கு போன போட்டு சொன்னா அவன் வெள்ளம் வாங்கிட்டு வந்துருவான். அவன் வந்ததும் உங்களுக்கு காப்பி போட்டு தரத்த. ஐயோ தேவி, எனக்கு தலையெல்லாம் நல்லா வலிச்சிட்டு கிடக்கு. எனக்கு இப்பவே காப்பி குடிக்கணும். ஓ மாவன் வர வரைக்கும் என்னால காப்பி குடிக்காம இருக்க முடியாது.
இத்தனை வருஷம் உன்னை நான் ஏதாவது அதை செய்ய சொல்லி இதை செய்ய சொல்லி வேலை வாங்குறதுக்கு வந்திருப்பேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க மாமியாருக்கு ஒரு காப்பி போட்டு தர்றதுக்கு கொஞ்சம் அங்கிட்டு கடைக்கு போய் வெள்ளை வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு நோகுது. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை. சரி இருங்க அத்தை, நானே கடைக்கு போய் வெள்ளை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். இது நீ முன்னாலேயே செஞ்சிருக்கணும். சீனி போட்ட காப்பியை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு நான் 4 வார்த்தை பேசி அப்புறமா தான் நீ போய் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு தருவியாக்கு. அப்புறம் கடைசியில மாமியார் கொடுமைப்படுத்துறா, திட்டுறா, கத்துறான்னு சொல்லி ஊருக்குள்ள போய் சொல்ல வேண்டியது. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை. உங்களுக்கு என்ன இப்போ வெள்ளம் போட்ட காப்பி தானே வேணும்? இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து போட்டு தரேன். சரி சரி, போ சீக்கிரமா போய் வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து காப்பி போட்டுத்தா. சரிங்க அத்தை. அப்புறம் அன்பு இப்போ காலேஜ் முடிச்சு வந்துடுவான். வந்து எனக்கு காணோம்னு தேட போறான். நான் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லிருங்க அத்தை. ஐயா, அவன் மாமா ஒண்ணு பால் குடிக்கிற பச்சை பிள்ளை கிடையாது. வந்தது அம்மாவை காணாமட்டு தேடுறதுக்கு. அவன் வாட்டுக்கு வந்தா இருந்துக்கிடுவான். நீ கடைக்கு போய் வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து முதல்ல காப்பி போட்டு கொண்டாந்து கொடு. சரிங்க அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட அம்மா, அக்கா, தங்கச்சி, சகோதரிகள் எல்லாருக்குமே இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும்தான் அம்மான்னு இல்லைங்க, பெண்களா பிறந்த எல்லாருமே ஒரு வகையில அம்மாக்கள் தான். சின்ன வயசுல நம்ம தம்பி தங்கச்சி எல்லாரையும் ஒரு அம்மாவா இருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி தாங்க இன்னொரு அம்மா. அதனால அம்மாங்கிறது ஒரு ஸ்தானம் கிடையாதுங்க, அது ஒரு உணர்வு. உடம்பளவுல மட்டும் இல்லைங்க, மனசளவுல தாய்மையை உணர்ற எல்லாருமே அம்மாக்கள் தான். எல்லாருக்குமே இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அன்னையர் தினம் இருக்குங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் பாப்பா கிட்ட இன்னைக்கு அன்னையர் தினம், அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுன்னு சொன்னப்போ அவள் முதல்ல ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொன்னான். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு கூட தெரியல. பாப்பா ஒரு 2.5 வயசு வரைக்குமே அவங்க அப்பாவை தான் அம்மானு கூப்பிட்டுட்டு இருந்தா, என்ன அணுன்னு தான் கூப்பிடுவா. அப்புறம் இப்போ தான் நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவரை அப்பான்னு கூப்பிடுறா, என்னை அம்மானு கூப்பிடுறா. ஏன்னா அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவளை பார்த்துக்கிட்டதை விட அதிகமாக அவர் தான் பார்த்துருக்காரு. கதையிலையும் சரி நிஜத்துலேயும் சரி எங்கள் 2 பேருக்குமே அம்மா அப்பா எல்லாமே இவர் தான். ஆனால் இப்போ இந்த சேனல் மூலமாக நிறைய அம்மாக்கள் கிடைச்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை, தேவையில்லாத சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான். ஆனால் நாங்கள் உங்ககிட்ட எப்போவுமே கேட்டுக்கிறது ஒன்று தான். இந்த எண்ணுயிரே கதை உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஹாய் ஷமீர் எப்படி இருக்கீங்க, ஹாய் ஐஷு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால சேனலில் வீடியோவே போட வேணான்னு கூட நினச்சிருந்தேன். ஆனால் இப்போவும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரே காரணம் உங்கள் அன்பு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தமாக இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கா, அதனால தான். ஓகே, எல்லாருக்கும் இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்